கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் தீபம் அணைந்து போக அவர் விரும்புவதில்லை. கர்த்தர் நான் வனாந்தரத்தின் பாதையில் கடந்து போகிறேன்ல, அப்போ நான் உபத்திரவப்படுறது நல்லதுன்னு வேண்டிக்குவேன். ஏன்னா நான் உபத்திரவப்பட்டது நல்லது. அந்த உபத்திரவத்தின் பாதையில் தான் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார் என்றும், வனாந்தரத்தின் பாதையில் போகும்பொழுது கர்த்தர் என்னை வழி நடத்தினார் என்றும் நான் தேவனை துதிப்பேன். கர்த்தர் கைவிடாது காப்பார். அவர் கொடுக்குறத நாம் சுதந்திரிக்கணும். சுதந்திரித்த பிறகு கர்த்தர் நம்மளை காட்டுற திசையில் போகும்போது நமக்கான பிரயாணம் வெகு தூரம். அதையும் தாண்டி அடுத்து போகும்போது கர்த்தர் நமக்கு ஒரு வேலை கொடுப்பார். அந்த வேலையை நாம் செய்யணும். செய்யும்போது நன்மையும் ஆசீர்வாதமும் ரெட்டிப்பானதாக நமக்கு சேரும்.